சென்றதும் வென்றதும் அத்தியாயம் 9. அந்த சீன இளவரசர் மிங் 1402 அதிகாரத்தை கைப்பற்றி சீனாவின் மன்னராகிட்டாரு. நாட்டில் பல முக்கியமான மாற்றங்களை மேற்கொள்ள விரும்புறாரு. சீன பெருஞ்சுவரை விரிவாக்குவது அவருடைய கனவு. அதற்கான வேலைகள் ஆரம்பித்தன. தலைநகர் பெய்ஜிங்கில் புதிய அரண்மனை உட்பட சில கட்டுமான வேலைகளும் தொடங்கப்பட்டன. சீனாவின் வர்த்தக உறவுகளை வலுவாக்க உலக நாடுகளுடன் தொடர்பு கொள்ள விரும்புறாரு. ஜெங்ஹே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஜெங்ஹே, எனக்கு பல கனவுகள் இருக்கின்றன. அவை நிறைவேற நிறைய பணம் தேவை. வியாபாரம் பெருகினால்தான் பணம் சேரும். முந்தைய மன்னர்கள் இரும்பு திரை போட்டு சீனாவை மூடி வைத்திருந்தார்கள். கதவை திறந்து நாம் உலகத்தை பார்க்க வேண்டும். உலகமும் சீனாவை பார்க்க வேண்டும். அதற்கு உன்னுடைய உதவி தேவை அப்படின்னு ஜென்ஹே கிட்ட சொல்றாரு. உங்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன், சொல்லுங்கள் என்றார் ஜென்ஹே. உடனடியா சில கப்பல்களை நாம உருவாக்கணும். உலகம் முழுக்க போய் சீனாவின் பெருமைகளை சொல்லணும். புதிய நாடுகளோட வர்த்தக உறவுகளை வளர்க்கணும். உன்னால முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. முடியும் என்றார் ஜெங்ஹே. அப்போ கப்பல் என்பது கடலில் செல்லக்கூடிய ஒரு வாகனம்னு மட்டும்தான் தெரியும். அதனால் என்ன, கத்துக்கிட்டா போச்சுன்னு களத்துல குதிச்சிட்டாரு ஜெங்ஹே. தந்தையை இழந்து கைதியாக்கப்பட்டு அரண்மனையில் பணியாளனாக ஓடி திரிந்த ஒரு இளைஞனுக்கு கிடைத்த அற்புதமான ஒரு வாய்ப்பு இது. கப்பல் கட்டுவதில் தேர்ச்சி பெற்ற பணியாளர்களையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் தேடி பிடிக்க தொடங்குறாரு ஜெங்ஹே. 10, 100, 1000ன்னு ஆட்கள் சேர்ந்துட்டாங்க. இருந்தாலும் ஜெங்ஹேக்கு திருப்தி இல்ல. இன்னும் நிறைய ஆட்களை தேடிட்டே இருக்கு. எப்பா ஜெங்ஹே, நீ எவ்வளவு கப்பல்களை தான் உருவாக்க போற என அரண்மனை அதிகாரிகள் சந்தேகத்தோட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே சொல்லுங்களேன், உலகம் முழுக்க சீன வணிகர்கள் சுற்றி வர எவ்வளவு கப்பல்கள் தேவைப்படும்? ஜெங்ஹே கேக்குறாரு. சில 100 கப்பல்கள் தேவைப்படலாம். இல்ல, ஆயிரக்கணக்கான கப்பல்கள் வேணும். மன்னராலும் நினைத்து பார்க்க முடியாததை செய்து முடிக்கிறது தானே எனக்கு பெருமை. 100 கப்பல்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு அவர் நினைச்சா 1000 கொண்டு வந்து நான் நிறுத்த வேண்டாமா அப்படிங்கிறாரு ஜெங்ஹே. ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் கடுமையா பணியாற்றி கப்பல்களை உருவாக்குறாங்க. ஒவ்வொன்னையும் போய் மேற்பார்வையிடுறாரு ஜெங்ஹே. இந்த கப்பல் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இந்த கப்பல்ல நான் போனா எப்படி இருக்கும்? பல தேசங்களை கண்டறிந்து என்னுடைய மன்னருக்கும் என்னுடைய நாட்டுக்கும் பெருமை சேர்க்கலாமே என நினைக்கிறாரு. மொத்தம் 3500 கப்பல்களை ஜெங்ஹே உருவாக்கி முடித்த போது சீனாவே ஆச்சரியப்பட்டது. 9 கப்பல்களை தனக்கென்று பிரத்யேகமா வடிவமைக்க சொல்றாரு ஜெங்ஹே. ஒவ்வொன்னும் 400 அடி நீளம். பிற்காலத்தில் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் பயன்படுத்திய கப்பலின் நீளமே 85 அடிகள் தான். அப்போ இந்த கப்பல்கள் எவ்வளவு பெருசா இருக்கும் பாத்துக்கோங்க. ஜெங்ஹே உற்சாகத்தோட பயணத்தை தொடங்குறாரு. முதற் பயணம் 1405 தொடங்கி 2 ஆண்டுகள் நீடித்தது. எதையுமே பிரம்மாண்டமா யோசிக்க தெரிந்தவர் ஜெங்ஹே. 62 கப்பல்கள் ஜெங்ஹேவுடன் பயணம் செய்தன. பின்னால் 200 கப்பல்கள் அணிவகுத்து வந்தன. பாதுகாப்புக்கு 28,000 ஆயுதம் தாங்கிய வீரர்கள் வேற இருந்தாங்க. என்னடா இது சங்கர் படம் மாதிரி இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? முதல் பயணமே இந்தியாவுக்கு தான். தெற்கு சீன கடல்ல இருந்து கிளம்பி இந்திய பெருங்கடல் வழியா கேலிக்கட் கோழிக்கோடை வந்தடைகிறாரு. இனி நிலமே வேண்டாம், கடல்லையே தூங்கி ஒவ்வொரு நாள் கண் விழிக்கும் போதும் ஒரு புது பிரதேசத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. கேலிக்கட் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் போதும், இனி நிலமே வேண்டாம், கடல்லையே தூங்கி ஒவ்வொரு நாள் கண் விழிக்கும் போதும் ஒரு புதிய பிரதேசத்தை பார்க்கணும்னு நினைச்சுக்கிறாரு. சீனா திரும்பும் வழியில சுமத்ரா தீவில் ஒரு பெரிய கொள்ளை கூட்டம் அவங்கள தாக்குது. ஜென்ஹேயின் வீரர்கள் விடுவாங்களா? 5000 கொள்ளையர்களை கொன்று தலைவனை சிறை பிடிச்சிட்டாங்க. அரண்மனைக்கு திரும்பியவர்கள் கிட்ட எவ்வளவு பணம் கிடைச்சது, என்னென்ன பிரதேசங்கள் எல்லாம் கைப்பற்றினீங்க அப்படின்னு நிறைய பேர் ஆவலோட கேக்குறாங்க. நான் போனது அதுக்காக இல்லை நண்பர்களே, இதோ நிறைய பரிசு பொருட்கள் கிடைத்திருக்கின்றன அப்படிங்கிறாரு. 3500 கப்பல்களை உருவாக்கி 28,000 வீரர்கள் ஆயுதங்களோட போனது சில பரிசு பொருட்களை மட்டும் கொண்டு வர்றதுக்கா? சரியான ஏமாளி என அவங்க நினைக்கிறாங்க. நான் போனது மன்னரின் மகிழ்ச்சிக்காக, வியாபாரத்துக்காக தொடர்ந்து பல நாடுகளுக்கு போவேன். ஆனா எதையும் நான் ஆக்கிரமிக்க போறதில்ல என உறுதியா சொன்னாரு ஜெங்ஹே. பெர்ஷியன் வளைகுடா, கிழக்கு ஆப்பிரிக்கா, இப்படி மேலும் 5 பயணங்களை மேற்கொண்ட ஜெங்ஹே ஒவ்வொரு பகுதியும் எந்தெந்த வகையில் சீனாவிடமிருந்து வேறுபடுகிறதுன்னு ஆராய்றாரு. சில அழகிய பொருட்களை மட்டும் கொண்டு வருவாரு. என் அருமை சீனர்களே, ஆப்பிரிக்கால இருந்து நான் கொண்டு வந்திருக்கிற அதிசயத்தை பாருங்க என கப்பல்ல இருந்து ஒரு பெரிய பெட்டியை இறக்கி மூடி இருக்கிற துணியை சட்டுன்னு விளக்குவாரு ஜெங்ஹே. மக்கள் வாய பிளப்பாங்க. ஐயோ, இது என்ன பூதமா? இவ்வளவு பெரிய கால்களா? அந்த நீளமான கழுத்து ஒடிஞ்சு விழுந்துராதா? இது நம்மள கடிச்சா நம்ம கழுத்தும் இப்படி நீண்டு போயிருமா என அலறுவாங்க. பயப்படாதீங்க, இது ரொம்ப சாதுவான பிராணி. இதோட பெயரு ஒட்டகச்சிவிங்கி என்பார் ஜெங்ஹே. இப்ப கூட பலர் திரும்ப திரும்ப கேக்குறாங்க. புது இடங்களை பார்த்தாரு, விதவிதமான விலங்குகளை கொண்டு வந்தாரு, எல்லாம் சரி. ஜெங்ஹேவால சீனாவுக்கு என்ன பலன்? ஜெங்ஹே நினைத்திருந்தால் இந்திய பெருங்கடலையே ஆண்டிருக்கலாமே, ஏன் செய்யல அப்படின்னு. ஏனென்றால்
ஜெங்ஹே என்ன செய்ய விரும்பினாரோ அதை மட்டுமே செய்தார். கடலில்தான் வாழ வேண்டும் என விரும்பினார். அதுவே நடந்தது. அவர் இறந்ததும் கடலில்தான்.